ஹலோ எவ்ரிவன், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் என்னோட கைட்னஸ் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், நியூட்ரிஷன் மூலிமா உங்களோட ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் செல் ஆக்டிவேட்டர் ஹெல்த்தி சப்ளிமெண்ட் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த செல் ஆக்டிவேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபோலிஃபோலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை குயிக்காக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ஆல்ஃபோலிஃபோலிக் ஆசிட் நம்ம பாடியில் அட்டாக்ட் ஆகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்மளோட செல்ஸை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடியில் என்ன பண்ணுது, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்படி நம்ம பாடியை அட்டாக் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சிக்னல் தான். இந்த சிக்னல் தான் நம்ம பாடியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணி நம்மளோட செல்ஸை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்பட்டிருக்கும். இதுலேருந்து சிக்னல் எங்கே வருது அப்படின்னா டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கோ லேப்டாப்க்கோ சிக்னல் வந்துட்டுருக்கு. இப்போது இந்த இடத்துல தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடியை அட்டாக்ட் ஆகுது. ஆனால் இன்றைக்கி சினாரியோவில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடியை அட்டாக் பண்ணுது, நம்மளோட செல்ஸ் டீமோட்டிவேட் ஆகுது இல்லை டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணாமையோ இல்லை லேப்டாப்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி சினாரியோவில் கண்டிப்பாக சர்வே பண்ணவே முடியாது. அப்போ எப்படி சார் நம்மளோட செல்ஸை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கிறது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபுட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக சேர்த்துக்கிறதும் ஆல்ஃபோலிஃபோலிக் ஆசிட் இருக்க ஃபுட்ஸை அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட செல்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு செல்ஸ் ஏன் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடி டோட்டலாகவே செல்ஸால் ஆனது தான். கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து தான் ஒவ்வொரு ஆர்கான்ஸை க்ரியேட் பண்ணுது. இந்த ஒவ்வொரு ஆர்கான்ஸும் ஒன்றா சேர்ந்து தான் இன்றைக்கி ஹியூமன் பாடியாக நம்ம இன்றைக்கி இந்த வேர்ல்டில் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த டோட்டல் ஹியூமன் பாடியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட செல்ஸ் எனி டைம் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இந்த வேர்ல்டில் சர்வே பண்ண முடியும். உங்களோட செல்ஸ் டீமோட்டிவேட் ஆக இல்லை டேமேஜ் ஆக ஆக உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாகும். உங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ண முடியாது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு உங்களோட செல்ஸ் டேமேஜ் தான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா உங்களோட டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் செல் ஆக்டிவேட்டர் சப்ளிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த செல் ஆக்டிவேட்டர் சப்ளிமெண்ட் பாருங்கள், ஒரு மெடிசனல் யூஸ்க்காக கிடையாது, இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி சப்ளிமெண்ட்டு. இதை நம்ம டெய்லி பேசிஸில் 2 டைம்ஸ் எடுக்கும்போது நம்மளோட செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நம்மளோட லைஃப்பை ஹெல்த்தியாகவும் வெல்பீயிங்காகவும் இருக்கிறதுக்கு இந்த செல் ஆக்டிவேட்டட் சப்ளிமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏஜிங் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உண்மையாலுமே இந்த செல் ஆக்டிவேட்டர் உங்களுக்கு ஒரு கிஃப்டான ஃபுட் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர் ஒயிட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் நிறைய பேர் பாருங்கள் சின்ன வயசுலேயே வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த செல் ஆக்டிவேட்டர் ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட், அது மட்டும் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் தைராய்டு இருக்கவங்க, இந்த சுகர் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபுட் ஒரு அமேசிங்கான சொல்யூஷனுக்கு தரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபுட்டு மூலிமா உங்களோட ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த ஃபுட் எடுத்து யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி பேசிஸில் சாப்பிட்ற சாப்பாடில் மேக்ரோ நியூட்ரிஷனும் இருக்கும், மைக்ரோ நியூட்ரிஷனும் இருக்கும். மேக்ரோ நியூட்ரிஷன் ஈஸியாக நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிடும். ஆனால் இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த செல் ஆக்டிவேட்டர் எடுக்கும்போது ஈஸியாக நம்ம பாடியில் மைக்ரோ நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்புறதுக்கு ரொம்பவே இந்த ஃபுட்டு சப்போர்ட் பண்ணுது. இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் செல் ஆக்டிவேட்டர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.